சிறுகுடி உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் நரேந்திரபாலா. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சூர்யா நடித்த கங்குவா படம் ரிலீஸ் ஆகிருந்தது. அதை படம் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாருமே நல்லா இல்லை, சத்தமாக இருக்குது, படம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து 4 நாள் அந்த படத்துக்கு ஒரு எதிர்மறையான விமர்சனங்கள் தான் இருந்தது. நிறைய எதிர்ப்புகளும் இருந்தது. அந்த எதிர்ப்புகளுக்கு காரணம் நடிகர் சூர்யா ஜோதிகாவோட போலி புரட்சியும் இந்த நாடகத்தனமான பேச்சு. அதாவது போன ஆட்சியில் அதிமுக ஆட்சி ஆண்டப்ப இவங்க பெரிய புரட்சியாளர் மாரியும் இப்போ சமூகத்தில் நேர்ற குற்றங்கள்லாம் தட்டி கேட்பது போலையும், அது மட்டும் இல்லாமல் இந்து மக்களோட நம்பிக்கையை அந்த கோவில்களில் வணங்குறத அவமதிக்கக்கூடிய வகையில் பேசினதால் இவங்களுக்கு கடும் எதிர்ப்பு நிலவுச்சு. அதை தாண்டி ஜெய்பீம் படத்தில் அந்த அந்தோணிசாமி என்கிற கேரக்டர் அந்த படத்தோட ஹீரோவை அடித்து கொல்லுவார். அவர் ஒரு கிறிஸ்தவர். ஆனால் அந்த படத்தில் அந்தோணிசாமின்னு அவருக்கு பேர் வைக்காமல் குருமூர்த்தின்னு வச்சு அவர் வீட்டில் வன்னியர் சமுதாயத்துக்கு உண்டான அடையாள சின்னமான கலசம் உள்ளது போல் ஒரு காலண்டரை வச்சு படம் எடுக்கிறாங்க. இது பெரிய சர்ச்சையாவது, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த இடத்துல மகாலட்சுமி காலண்டரை மாட்டுறாங்க. நான் என்ன கேட்குறேன், அவர் ஒரு கிறிஸ்துவர், அவர் பேர் அந்தோணிசாமி, நீ அங்கே ஒரு கிறிஸ்தவ காலண்டரை மாட்டிருக்கணும், அவரை கிறிஸ்துவராக காமிச்சிருக்கணும். அது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் நடந்த முதனை பகுதியில் உள்ள அந்த ராசாக்கண்ணு பார்வதிக்கு உண்மையாகவே உதவி செஞ்ச மக்கள் எல்லாமே வன்னியர்கள், போராட்டம் பண்ணது வன்னியர்கள். இதுக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்தையும் ஏதோ தீயவர் மாதிரியும் கெட்டவங்க மாதிரியும் சித்தரிக்கிற போல் ஒரு கொடூரமானவங்க போல தான் இதை எடுத்திருக்காங்க. திட்டமிட்டு அதுக்கு ஜெய்பீம்னு பேர் வச்சிருக்காரு. அதாவது இன்னொரு சமூகம் இதுக்கு ஆதரவு வந்துடும், எப்படியும் வன்னியர் சமூகம் எதிர்ப்பு தெரிவிக்கும், இன்னொரு சமூகம் ஆதரவு தெரிவிக்கும், அப்போ இரு சமூகம் மோதல் வந்துடும் அப்படிங்கிற நோக்கத்தில் திட்டமிட்டு செய்யப்பட்டது தான். இதுக்கு வன்னியர் சமூகத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன் காலண்டரை வச்சிங்க, வன்னியர் தான் உதவி செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் வன்னியர் சங்க தலைவர் குருநாதன், அவர் பேரை குருமூர்த்தின்னு மாற்றி வச்சுருக்கீங்க. இந்த கோர்ட்டு சீன்லலாம் கூப்பிடும்போது குரு குரு அப்படின்னு கூப்பிட்ற போல் வச்சுருக்கீங்க, இது தவறானது அப்படின்னு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இது தவறுன்னு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சூர்யாவுக்கு அறிவுறுத்துறாரு கடிதம் மூலயமா. அதுக்கு பதிலுக்கு சூர்யா கடிதம் எழுதுறாரு. இது போல் சூட்டப்படுற பெயருக்கெல்லாம் தவறாக எடுத்துக்கிட்டால் என்ன செய்யறது, எனக்கு உலக அளவில் ரசிகர்கள் இருக்குது, உங்களோட புரிதலுக்கு நன்றி அப்படின்னு ஒரு தலகணத்தோட ஒரு தகவலை பரப்பும்போது தான் பாட்டாளி மக்கள் கட்சியினர், வன்னியர் சங்கத்தினர் எல்லாருமே கோபத்துக்கு ஆளாகிறாங்க. இது தெரியாமல் செஞ்சிட்டோம், மன்னிச்சிக்கிங்க, யார் மனதையும் புண்படுத்துகிற நோக்கத்தில் செய்யலை, எந்த சமுதாயத்தையும் இழிவுபடுத்துகிற நோக்கத்தில் செய்யலை அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனைக்கு வேலையே கிடையாது. இது வரைக்கும் மன்னிப்பு கேட்கவே இல்லை. அதனால தான் அடுத்தடுத்து சூர்யா குடும்பத்து படம், ஞானவேல் படம் எல்லாமே ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கு. வன்னியர்கள் புறக்கணிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை இந்த திரைத்துறையினர் சேர்ந்தவங்களாம் ஏற்றுக்க முடியாமல் வேணும்னே எதிர்மறை விமர்சனங்களை வைக்கிறாங்க, அவதூறு பரப்புகிறாங்க, சித்தரிக்கிறாங்க அப்படின்னு சூர்யா ஜோதிகாவிலேருந்து எல்லாமே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. கங்குவாவோட வசூல் பாதிக்கப்படும் போது திரைத்துறையினை சேர்ந்த எல்லாமே ஒத்துமையாக கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கங்குவா சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, வேணும்னே எதிர்மறையாக விமர்சனத்தை பரப்புகிறாங்க, அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு. அப்போ திரைத்துறையை சேர்ந்த நீங்களே உங்களோட வருமானம் பாதிக்கப்படுதுன்னு சப்போர்ட் பண்ணும்போது, ஒரு தவறே செய்யாமல் ஒரு மாபெரும் வன்னியர் சமூகத்தை நீங்கள் தவறாக காட்டும்போது அப்போ அவங்க எவ்வளோ ஒற்றுமையாக செயல்படுவாங்க. அவங்களோட எதிர்ப்புக்கு ஆளானது நீங்கள் தான். அதே போல் இந்து மதத்துக்கு எதிர்ப்புக்கு ஆளானது இவங்க தான். சூர்யாவுக்கு சிங்கம் படம் வரைக்கும் ஆதரவாக இருந்ததே வன்னியர்கள் தான். அது வரைக்கும் எதிர்ப்பாக இருந்தாங்க மற்ற சமூகத்தெல்லாம். இவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர், சிங்கம்னு எடுக்கிறாரு அப்படின்னு. இந்த ஜெய்பீம்னு பேர் வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாற்று சமூகத்தினர் சப்போர்ட்டுக்கு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா நடிகர் கூல் சுரேஷ் ஏன் அவதூறு பரப்புறீங்க, கங்குவா 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 நல்லா தான் இருக்குது, ஏன் அவதூறு பரப்புறீங்க, தமிழ் திரையுலகில் இப்படி ஒரு படம் எடுக்கிறது பெருசு, கெட்ட வார்த்தையில் திட்டாதீங்க, அதே போல் சொல்கிறது நியாயமான கருத்து. அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறாரு, அவதூறு பரப்பாதீங்க, இழிவாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லி வீடியோ காணொலி பதிவிடுறாரு. சரி, அவர்கிட்ட நியாயத்தை கேட்போம். இவங்க ஜெய்பீமில் என்ன பண்ணாங்க, அவதூறு பரப்புனாங்களா, இல்லை வேணும்னே இந்த வன்னியர் சமூகத்தை தவறாக சித்தரிச்சாங்களா, இழிவுபடுத்தினாங்களா என்னன்னு அவரோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசணும். அவர் சொன்ன பதிலை பாருங்கள். ஹலோ 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 வணக்கம், கூல் சுரேஷ் சாருங்களா? ஆமாம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா சார்? ஹலோ, மயிலாடுதுறை மாவட்டம் பாட்டாளி சமூக ஊடகத்திலேருந்து நரேந்திரபாலா பேசுகிறேன் சார். பார்த்தீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சார், கங்குவாக்காக வீடியோ பேசியிருந்தீங்க. அது உங்கள் திரைத்துறை சார்பாக நீங்கள் பேசியிருந்தது உங்களோட ஆதங்கம் சரியாக சொல்கிறீங்க. ஆனால் ஜெய்பீம் படத்தில் சூர்யா அந்த காலண்டர், வன்னியர் காலண்டரு, ஜெய்பீம் படம் பார்க்கல, கங்குவாவும் பார்க்கல. கங்குவா பார்க்கலையா சார்? கங்குவாவும் பார்க்கல, ஜெய்பீமும் பார்க்கல. அப்புறம் நல்லா இருக்கு, மாசா இருக்கு, நீங்க இதே போல அவதூறு பேசாதீங்க அப்படின்னு
நல்லா இருக்கு மாசா இருக்குல்ல நான் சொல்லிக்க மாட்டேன். மறுபடியும் பார்த்துட்டு படிக்கலாம் இல்லை வாங்க. இல்லை சரி பார்க்குறோம், நீங்கள் எதுக்கு சொல்லுங்கள் சார். இருங்கப்பா. நான் அந்த படம் பார்க்கல. நான் சொன்னது படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. அது தப்பு இல்ல. அப்பான்னு சொல்லி பேசுறேன்னா அது நம்மளை பத்தியே நம்மளே குறை சொல்ற மாதிரி அடுத்த ஸ்டேஜ் பார்த்து நம்மள கிண்டல் பண்ணுவாங்க. இல்ல அது புரியுது சார். இப்ப தமிழ் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். இல்ல இதுக்கு மட்டும் நீங்க சொல்லுங்க சார். நீங்க இப்ப இல்லவா நான் சூர்யான்னு சொல்லல, பொதுவாகவே தான். அது அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, இல்ல சமூக சேவையில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, அது நான் சொல்லவே அது நடிகர் சொல்றாரு, அதனால நடிகருக்கு சப்போர்ட் பண்றாரு போல அப்படின்னு தோணும். இல்ல தோணுதுதான் சார். இல்ல ஒரு அரசியல்வாதி பேசுறாருன்னா அவர் அரசியல்வாதிக்காக சப்போர்ட் பண்றாரு போல அப்படின்னு தோணும். நான் பேசுனது பொதுவா உள்ளதுதான். இல்ல பொதுவா சொல்றீங்க. இல்ல பொதுவா சொல்றீங்க சார். அப்ப அது புரிஞ்சுக்கிறது. நான் அந்த படம் பார்க்கல. இல்ல சூர்யா செஞ்ச தவறு நீங்க சுட்டி காட்டணும்ல. திரைத்துறையினர் ஒரு படம் எடுக்கிறீங்க, ஒரு மக்கள்கிட்ட நல்ல கருத்தை கொண்டு சேர்க்கணும். இரு சமூகத்தை மோதலுக்கு உண்டாக்குற மாதிரி செய்யக்கூடாது. அது யாரு பேசியிருந்தாலும் சரி, அது சூர்யாவாக இருந்தாலும் சரி, இல்ல வேற ரஜினிகாந்தா இருந்தாலும் சரி, தவறு யாரு பண்ணாலும் தவறு. அந்த தவறை யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். அந்த தவறை யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அங்க நீ வன்னியர் கலசம் வச்சு நோ ப்ராப்ளம். அடுத்த தடவை இதை பத்தி பேசிடலாம். அங்க குருமூர்த்தின்னு இல்ல நீங்க சொல்லுங்க. அப்ப அந்த இதுல சார் குருமூர்த்திங்கிறது எங்க காடு வெட்டியார், மாவீரன் காடு வெட்டியார் வன்னியர் சங்க தலைவர், வன்னியர் சங்கத்தோட தலைவரா இருந்தவர். காடு வெட்டி குரு ஐயா. நீங்களே சொல்லுங்க. அந்த படத்துல சந்துரு வக்கீலுக்கு சந்துருன்னு பேர் வச்சிருக்காரு. இன்னொரு இருங்கப்பா, இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் இவ்வளவு தூரம் இன்னைக்கு வளர்ந்துருக்கேன் அப்படின்னாக்க அதற்கு காரணம் என் நண்பன் சந்தானம். சந்தானம் யாரு? சந்தானம் வன்னியர். புரியுதா? அதனால அது வேற இது வேற. இல்ல புரியுது சார். நீங்க யாருக்காக இருந்தாலும் சரி கொஞ்சம் எனக்கு பேச அனுமதி கொடுங்க. தவறு எந்த பக்கம் நடந்தாலுமே கண்டிப்பாக குரல் கொடுப்போம். நீங்க திரைத்துறைக்கு மட்டும்தானே குரல் கொடுக்குறீங்க. திரைத்துறையில ஒரு சமூகத்தை தப்பா காட்டுறாங்க. அந்த வன்னியர் கலசத்தை வச்சு தப்பு நீங்க யாரும் சொல்லல. அந்தோணி சாமிங்கிற போலீஸுக்கு ஏன் குருமூர்த்தின்னு பேரு வச்சீங்க? சூர்யா நீங்க செஞ்ச தவறு தான். ஒரு சமூகத்தை ஏன் தப்பா காட்டுறீங்க? இல்ல அதுல நீங்க மன்னிப்பு கேட்கறதோ தவறுன்னு சொல்றீங்க. இருங்கப்பா, பேசினா பேசிட்டே இருக்க வேண்டியதான். இத பத்தி சூழ்நிலை வரும்போது கண்டிப்பா பேசுறேன். சூழ்நிலை கண்டிப்பா உடனே சொல்லுங்க. வண்டி ஓட்டும் போது போன் பேசக்கூடாது. பாத்தீங்களா? கூல் சுரேஷ் அவரு கூலா பதில் சொல்றாரு. நான் கங்குவாவும் பார்க்கல, ஜெய்பீமும் பார்க்கல, பொதுவாக இப்படி பேசுறது தவறு அப்படிங்கிறதுக்காக நான் பேசினேன். அடுத்த காணொலியில் பேசுகிறேன். எனக்கு பெரிதும் சப்போர்ட் பண்ணதே வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த சந்தானம் தான். அதனால் இந்த விஷயம் எனக்கு தெரியல, நான் அடுத்த காணொலியில் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் காணொலி பேசி தான் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கூல் சுரேஷ் அவர்களே. நீங்கள் உண்மையாகவே திரைத்துறையை சேர்ந்தவங்கெல்லாம் நல்ல விதமாக படம் எடுங்க. உண்மை கதை எடுத்தால் உண்மையாக எடுங்க. இன்றைக்கி ஒரு சமூகத்தை வச்சு அதை பாவமாக பரிதாபமாக அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க, பிதுக்குறாங்க, நசுக்கிறாங்க அப்படின்னு காட்டி அந்த மக்களையும் நீங்கள் தாழ்த்தி அந்த மக்களை வச்சு பணம் சம்பாரிச்சிக்கிறீங்க. ஆனால் வலிங்கிறது எல்லா சமூகத்துலேயும் இருக்குது, எல்லா சமுதாயத்துலேயும் இருக்குது. எல்லாருமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் இந்த ஒரு சமூகத்தை தவறாக சித்தரித்து, ஒரு சமூகத்தை நீங்கள் பாவமாக சித்தரித்து படம் எடுத்து இரு சமூக மோதலை உண்டாக்குறீங்க. அதை தவறுனா தவறுன்னு ஒத்துக்குங்க. நீங்கள் அனைத்து சமுதாய மக்களும் தான் பார்க்குறாங்க. பொதுவான படம் எடுங்க. எந்த சமுதாயத்தையும் சித்தரிக்காமல் யாரையும் தவறானவங்களாக காட்டாமல் அப்படி படம் எடுங்க. இன்றைக்கி திரைத்துறையை சேர்ந்தவங்கெல்லாம் கங்குவாவை பற்றி அவதூறு பரப்புறீங்க, இழிவுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் ஏன் நீங்கள் இதே போல் செஞ்சீங்க, இது தவறு தான் அப்படிங்கிறது யாருமே உணரலையா? இல்லை யாருக்குமே தெரியலையா? இல்லை யாருக்குமே சொல்ல மனசு இல்லையா? அப்போ யாருக்கு வஞ்ச புத்தி, யாருக்கு வன்ம புத்தி? அப்போ அந்த வியாபார நோக்கத்தோடு செயல்படுறது யார்? இதில் வன்மத்தையும் விஷமத்தையும் பரப்பி சமூகத்தை சீர்கெடுக்கிறது யார்? அப்போ திரைத்துறையினர் தான். நீங்கள் எல்லாமே உண்மையாக நல்லவங்களாக இருந்தீங்கன்னா ஆமாம்ப்பா தப்பு தான்ப்பா, அந்த சமுதாயத்தை ஏன் அப்படி செய்யணும், அங்கே தவறு செஞ்சவர் வேறு, இங்கே காட்டியிருக்கிறது வேறு, உண்மை சம்பவமாக இருந்தாலும் இவங்க மாற்றி எடுத்துருக்காங்க, அவங்களோட கோபம் நியாயமானது தான் அப்படின்னு நீங்கள் யாருமே இது வரைக்கும் தெரிவிக்கலை. திரைத்துறையினரும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, அரசியல் விமர்சகர்களும் சரி, திரைப்பட விமர்சகர்களும் சரி, யாருமே கேட்கல. அதனால தான் இந்த வன்னியர் மக்கள் தங்களோட பலத்தை இது வரைக்கும் காட்டி நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மேலும் மேலும் இது போல் படம் எடுத்தீங்கன்னா புறக்கணிக்கப்படும். மன்னிப்பு கேட்கலனாலும் சூர்யா குடும்பத்து படங்கள், ஞானவேல் படங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படும். தொடர் தோல்வியை தழுவுவாங்க. எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தாதீங்க, எந்த சாதி மதத்தையும் இழிவுபடுத்தாதீங்க. மனிதநேயத்தோட ஒரு மனுஷத்தன்மையோட சக மனிதனை மதித்து நடங்க. அதை தான் நாங்கள் இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம்.
எங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்களுக்கு வலியுறுத்துறதும் இதுதான், எங்களை வழி நடத்துறதும் இதுதான். இங்கே சாதி மத பேதமின்றி அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வளர்ச்சி, அனைவருக்கும் உரிமை, எல்லாரும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நல்லா இருக்கணும், சமமாக இருக்கணும். அதுதான் எங்களோட நோக்கம். சாதி மத பேதமின்றி நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நன்றி.